ஹே சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாயா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, அவங்களோட எமோஷன்ஸில் ஏதாவது ஷிஃப்ட் வந்திருக்கா, அவங்க சுச்சுவேஷனில் ஏதாவது ஷிஃப்ட் வந்திருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் கொண்டு வந்துட்டுருக்குது, உங்கள் சோலுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ guys, remember this is a collective reading. So take what resonate and gently leave the rest behind. ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு டேக் அ டீப் பிரீத் and think your person and their name. So the first message is the thrill of being pursued, exciting, electric and full of possibility. Okay. Then second message என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். Okay. Anchoring yourself in a love that feels safe and deeply rooted. Okay. Then third message, honoring timeless values and sacred wisdom in matters of the heart. Then fourth message என்னன்னு பார்க்கலாம். Love that moves at its own pace, sturdy and sure as the earth. Then choosing yourself first, standing in love from a place of truth and strength. Then the last message, opening your heart to love's unfolding path with wonder and trust. Okay. ஸோ கைஸ், இந்த ரீடிங்கை பார்க்கும்போது இதில் வந்திருக்கிற கார்ட்ஸ் வெறும் லவ்வை பற்றி மட்டும் பேசலை. உங்கள் கனெக்ஷனோட டெப்த், எமோஷ்னல் ஹீலிங், பர்சனல் க்ரோத் அண்ட் த வே யூ ஆர் லேர்னிங் டு லவ் யுவர் செல்ஃப், இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெஃப்ளெக்ட் பண்ணுது. த ஃபர்ஸ்ட் மெசேஜ், த த்ரில் ஆஃப் பீயிங் பர்சியூட், எக்ஸைட்டிங், எலக்ட்ரிஃபையிங் அண்ட் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இது வந்து ரொம்ப ஆனஸ்டான, எக்ஸைட்டிங்கான ஒரு எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கனெக்ஷனில் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் தான் எஃபெக்ட் எடுத்திருக்கலாம், நீங்கள் தான் ரீச் அவுட் பண்ணியிருக்கலாம், இல்லை வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் நான் மட்டும் தான் இந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணுறேனான்னு கூட உங்கள் மைண்டில் வந்திருக்கலாம். பட் இப்போ எனர்ஜி டோட்டலாக ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஷிஃப்ட் இதில் தெரியுது. உங்கள் பர்சன் சைட்லேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி இருக்குது. அவங்க உங்களை தேடி வரணும், பேசணும், உங்கள் அட்டென்ஷனை கெயின் பண்ணணும், உங்கள் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராங் டிசைர் அவங்களுக்குள்ள டெவலப் ஆகிற எனர்ஜி இருக்குது. அது ஒரு சடன் மெசேஜாக இருக்கலாம், அன்எக்ஸ்பெக்டட் கான்வர்சேஷனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப சிம்பிளாக பட் மீனிங்ஃபுல்லாக ஒரு ரொமான்டிக் கெஸ்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆனஸ்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிற டைமில் இது நடந்தால் ஹோப்ஸ் ஃபைனலின்ட்டு உங்கள் ஹார்ட்க்கு ஒரு பட்டர்ஃப்ளைஸ் ஃபீலிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த கார்டோட பியூட்டி என்னென்னா, யூ டோன்ட் ஹாவ் டு சர்ச் திஸ் எனர்ஜி, திங்ஸ் ஆர் பிகினிங் டு மூவ் டுவர்ட்ஸ் யூன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. Then second message, anchoring yourself in a love that feels safe and deeply rooted. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எனர்ஜியை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் கார்டு எக்ஸைட்மெண்ட்னா, இந்த கார்டு இமோஷ்னல் சேஃப்டியை பற்றி பேசுது. மேபி இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ப்ரீவியஸாக ரொம்ப ஆங்ஸைட்டி கொடுத்துருக்கலாம். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க திரும்பி வருவாங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஃப்யூச்சர் இருக்கா, ஒய் ஆம் ஐ ஃபீலிங் திஸ் டீப்லி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்கள் ஹார்ட்டை ரொம்ப எக்ஸாஸ்டடாக ட்ரைன் பண்ணியிருக்கலாம். பட் யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லவ் சுட் நாட் கான்ஸ்டன்ட்லி மேக் யூ ஃபீல் அன்சேஃப். ட்ரூ லவ்வில் எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம், பேஷன் இருக்கலாம், பட் அதோடு சேர்ந்து பீஸ் அண்ட் இமோஷ்னல் செக்யூரிட்டியும் இருக்கணும். இந்த எனர்ஜியில் நீங்கள் கிராஜுவலி ஒரு பாயிண்ட்டுக்கு வருவீங்க, வேர் யுவர் ஹார்ட் சேஸ் ஐ டோன்ட் ஹாவ் டு கீப் worrying anymore, ஐ கேன் ஃபைனலி breathe. இது ஜஸ்ட் அட்ராக்ஷன் பேஸ்ட் கனெக்ஷன் இல்லாமல் இது டீப் ரூட்டட் டெவலப் ஆகிற லவ்வாக இருக்கணும். வெளியில் ரொம்ப ட்ராமேட்டிக் சேஞ்சஸ் தெரியாமல் இருக்கலாம், பட் இமோஷ்னலி இந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்கர் ஃபவுண்டேஷனை நோக்கி பில்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்கள் லவ்வை ரிசீவ் பண்ணும்போது ஃபியர் இல்லாமல் சேஃப்டியாக ரிசீவ் பண்ண கற்றுட்ருக்குறீங்கன்றது இந்த கார்டு சொல்லுது. தேர்ட் மெசேஜ், honoring timeless values and sacred wisdom in matters of the art. அதாவது என்னன்னா, இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கார்டு ரிமைண்ட் பண்ணுறது என்னென்னா, உங்கள் ஹார்ட்க்கு ஜஸ்ட் டெம்ப்ரவரி அட்ராக்ஷன் மட்டும் போதாது. டீப் டவுன் நீங்கள் ஆனஸ்டி, லாயல்ட்டி, கமிட்மெண்ட், ரெஸ்பெக்ட் அண்ட் ஜென்யூன் லவ் இருக்கிற கனெக்ஷனை தான் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க.
மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ல சம்டைம்ஸ் எவ்ரிதிங் பிகம்ஸ் வெரி கேஷுவல். லெட்ஸ் see வேர் இட் கோஸ். நோ லேபிள்ஸ். லெட்ஸ் கீப் இட் லைட். பட் உங்க சோல் லெவல்ல மேபி நீங்க அத விட டீப்பரான பாண்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் கோர் வேல்யூஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு லாஸ் சம்ஒன். அதாவது என்னன்னா, யாரோ ஒருத்தர வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கணும், அவங்க லாஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, உங்களோட ஸ்டாண்டர்ட, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட, உங்களோட எமோஷனல் நீட்ஸ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் சொல்லுது. இஃப் திஸ் கனெக்ஷன் இஸ் ட்ரூலி மீன் டு க்ரோ, இட் ஷுட் கிராஜுவலி மூவ் டுவர்ட்ஸ் ஹானஸ்ட்லி, லாயல்டி அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அதுதான் இந்த கார்டோட செக்கர்ட் விஸ்டம். அண்ட் எஸ், இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபீலிங்க வந்து குடுக்குது. பட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்னு சொல்லி அன்ஹெல்தி பிஹேவியரை அக்செப்ட் பண்ண வேண்டாம். லைக் இந்த பிளாக் மேஜிக், அந்த வேண்டாதது பண்ணுறது, க்ரஷ் பண்ணுறது, பாசிட்டிங் இருக்கிறது அதெல்லாம் பண்ண வேண்டாம். செகண்ட் லவ் சுட் ஆல்சோ ஃபீல் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் ட்ரூத்ஃபுல். அதைத்தான் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபோர்த் மெசேஜ், லவ் தட் மூவ்ஸ் அட் இட்ஸ் ஓன் பேஸ், ஸ்டடி அண்ட் ஷியோர் அஸ் த அர்த். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜை கொடுக்குது. இந்த ரீடிங்கில் நிறைய பேருக்கு இந்த கார்ட் டைரெக்டாக ஸ்பீக் பண்ணும். அதாவது பிகாஸ் மேபி நீங்கள் இப்போ வரைக்கும் வென், ஹவு லாங், ஒய் இஸ் திஸ் டேக்கிங் ஸோ மச் டைம், ஒய் இசன்ட் எனிதிங் ஹேப்பனிங் எட், ஏன் இன்னும் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஸ்டன்ட்லி திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இந்த கார்ட் சொல்கிறது, டோன்ட் மிஸ்டேக் ஸ்லோனஸ் ஃபார் லேக் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு மரம் க்ரோ ஆகும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ரூட்ஸ் டெவலப் ஆகுறது தெரியாது. வெளியில் வந்து என்னன்னா, ஓ ஆகுமா ஆகாதான்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். சடனாக பார்த்தா என்னன்னா, அது வந்து செடியாகும், அப்புறமா மரமாக மாறும். அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் போயிட்டுருக்குது. இந்த கனெக்ஷனும் ஸ்லோலி டெவலப் ஆகுற எனர்ஜி காமிக்குது. இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். கனெக்ஷன் மூவ் ஆகலன்னு நினைக்க வேண்டாம். சம்திங்ஸ் நீட் டைம் பிகாஸ் போத் பீப்புள் நீட் டு க்ரோ இமோஷ்னலி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் their lessons அண்ட் பிகம் ஸ்டேபிள் enough டு ஹேண்டில் வாட் they are asking ஃபார். ஸோ எதையுமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ட்ரஸ்ட் த டைமிங். ஸ்லோ டசன்ட் ஆல்வேஸ் மீன் நோ. சம்டைம்ஸ் ஸ்லோ மீன்ஸ் த ஃபவுண்டேஷன் இஸ் பீயிங் பில்ட் ப்ராப்பர்லின்ட்டு அர்த்தம் கைஸ். அதாவது என்னென்னா, நான் ஏன் இது ஃபுல்லாக இங்கிலீஷில் சொல்கிறேன்னா, எனக்கு இதுக்கு தமிழில் இது பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு சில வார்த்தைகள் வரமாட்டேருந்து. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓவரால் இந்த கார்ட் சொல்கிற எனர்ஜி என்னென்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். கொஞ்சம் டைம் இருக்கும், டிலே தான், பட் நாட் டெனைடுன்றது இந்த கார்ட் சொல்லுது. ஃபிஃப்த் மெசேஜ், சூஸிங் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், ஸ்டாண்டிங் இன் லவ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஸ்ட்ரென்த். இது என்னன்னா, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் ஒரு பிக்கஸ்ட் லெசனை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. சூஸிங் யுவர் செல்ஃப். மேபி இந்த கனெக்ஷனில் நீங்கள் ரொம்ப ஓவர் கிவ் பண்ணியிருக்கலாம், நிறைய கொடுத்துருக்கலாம். அவங்க ஃபீலிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவங்க சைலன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பீங்க, அவங்க பிஹேவியருக்கு ரீசன் பிடிச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஓன் இமோஷ்னல் நீட்ஸை சைடில் வச்சுருக்கலாம். பட் இப்போது அது சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. யூஆர் என்ன சொல்கிறது, யூஆர் யூஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஐ கேன் லவ் சம்மன் டீப்லி வித்தவுட் அபேண்டனிங் மை செல்ஃப். அது ரொம்ப பவர்ஃபுல் ரியலைசேஷன். இது தான் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. செல்ஃப் லவ்னா அவங்கள வந்து லவ் பண்ணாமல் நிறுத்துறது இல்லை. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் லவ் பண்ணுறது, உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்திருக்கிறது. அதாவது என்னென்னா, ஐ லவ் யூ பட் ஐ வில் நாட் லாஸ் மை செல்ஃப் ட்ரையிங் டு பி லவ்ட் பை யூ. அதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ யூ கேன் ஹேவ் ஃபீலிங்ஸ், யூ கேன் மிஸ் தம், யூ கேன் ஹோப் ஃபார் த கனெக்ஷன், பட் அட் த சேம் டைம் யூ கேன் மெயின்டைன் யுவர் பவுண்ட்ரிஸ், டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ஒர்த்துன்றதை தான் இந்த கார்டு சொல்லுது. ஸோ எப்போ நீங்கள் அவங்கள சாய்ஸ் பண்ணுறதை நிறுத்துறீங்களோ, அப்போது அவங்களோட ஃபுல் மைண்டும் உங்கள் பக்கம் திரும்பும். ஓகேங்களா? த ஹோல் டைனாமிக் கேன் பிகின் டு பேலன்ஸ் இட் செல்ஃப்ன்றதை தான் இந்த கார்டு சொல்லுது. ஸோ இது வந்து உங்களோட செல்ஃப் லவ்வை பற்றி சொல்லுது. லாஸ்ட் மெசேஜ், ஓப்பன் யுவர் ஹார்ட் டு லவ்ஸ் அன்ஃபோல்டிங் பாத் வித் வண்டர் அண்ட் ட்ரஸ்ட். இது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்டான மெசேஜ் கொடுக்குது. என்னென்னா, சரண்டர். டோன்ட் கிவ் அப். நம்பிக்கையை விட வேண்டாம். நாட் ப்ரிட்டெண்டிங் யூ டோன்ட் கேர், பட் சிம்ப்ளி சேயிங் ஐ டோன்ட் நீட் டு நோ எவ்ரி ஸ்டெப் ரைட் நவ். அந்த மைண்டுக்கு வாங்க. மேபி நீங்கள் ஃப்யூச்சர் பார்த்தா ஆல்ரெடி என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கலாம். லைக் எப்போ வருவாங்க, எப்போ பேசுவாங்க, எப்போ கம்யூனிகேஷன் நடக்கும், எப்போ ரியூனியன் நடக்கும், எப்போ கான்டாக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாக்ட்லி ஹவ் வில்
எவ்ரிதிங் ஹேப்பன் சொல்லிட்டு நீங்க நெறைய ஓவர் திங்கிங் பண்ணியிருக்கலாம். பட் சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங் பண்றது நம்மளே ட்ரைன் பண்ணும். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கீப் யுவர் செல்ஃப் ஓப்பன், கீப் யுவர் ஹார்ட் ஓப்பன் பட் டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் த என்டையர் ஜர்னின்னு சொல்லிட்டு சொல்லுது காய்ஸ். ஸோ எனர்ஜி கொஞ்சம் ஸ்லோ தான். பட் உங்க பெர்சனுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச் போயிட்டுருக்குதுன்றது இந்த கார்ட் சொல்லுது. நான் டேரோ கார்ட்ஸ் ட்ரான் பண்ணுறேன். இந்த டேரோ கார்ட்ஸ் நம்ம மேலே பார்த்த ரீடிங்க்கு எவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுக்குதுன்றத பார்க்கலாம். ஸோ காய்ஸ், திங்க் யுவர் பர்சன், அவங்கள நினைங்க, அவங்களோட மைண்டை, அவங்களோட மனசுக்குள்ள கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட இன்ட்யூஷனை யூனிவர்ஸ் கூட இந்த கார்ட் சஃபலிங் கூட என் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது பர்சனல் ரீடிங் மாதிரி நினச்சி உங்களோட இன்ட்யூஷன் இது கூட கனெக்ட் பண்ணுங்கள். மேபி இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் த டவர், 7 of Pentacles, okay, 9 of Wands, Lovers, Page of Cups, Page of Pentacles, okay, 8 of Swords, then Page of Swords, 6 of Swords, okay, the Devil card, then 5 of Wands, okay, bottom of the deckல இருக்குது 5 of Wands. ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன். ஸோ இது உங்கள் பர்சன்ஸ் இல்லை தேர்ட் பார்ட்டி எனர்ஜியாக இருக்கிறதுக்கான தேர்ட் பார்ட்டியோட நேமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, எடுக்கப்பட்ட ஆல்ஃபாபெட்ஸ் ZZ JLIJGWG. So first the Tower and 7 of Pentacles, a sudden shake-up followed by deep passions represent பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து த டவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எனர்ஜி காமிக்குது. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு மேஜர் சேக்கப் நடந்திருக்குது. சடன் சர்ப்ரைசன் இருக்கலாம், அன்எக்ஸ்பெக்டட் பிரேக்கப் இருக்கலாம், ஒரு ட்ரூத் ரிவீல் ஆகிருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த பர்சனை பற்றி இமேஜின் பண்ணியிருந்த ஒரு இமேஜ் கம்ப்ளீட்லி பிரேக்கப் ஆகிருக்கலாம். அதே மாதிரி இந்த டவர் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டம் ஹர்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ஹோல்டு பண்ணியிருக்கிற அந்த இல்லூசன், அந்த மாயை வந்து பிரேக் பண்ண தான் நம்ம லைஃப்பில் இது வரும். அண்ட் மேபி இந்த சிச்சுவேஷன் உங்கள் ஹார்ட்டுக்கு எனக்கு ஆல்ரெடி தோணுச்சு, இது வேறு எங்கேயோ போய் வேறு மாதிரி நடக்க முடிய போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணியிருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதை தான் இந்த கார்டு காமிக்குது. பட் டவரோட பர்பஸ் டெஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் சம்திங் ஃபால்ஸ் கொலாப்ஸ் ஆனால் தான் சம்திங் மோர் ரியல் பில்ட் ஆக ஸ்பேஸ் கிடைக்கும். அதை தான் இந்த டவர் காமிக்குது. அதுக்கு கிளாரிஃபிகேஷனாக பக்கத்தில் 7 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சிம்பிளி ரியாக்ட் பண்ணாமல் வெயிட், ரெஃப்ளெக்ட் அண்ட் எவலுவேட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்றது இந்த கார்டு காமிக்குது. இந்த கனெக்ஷனுக்கு நான் இவ்வளோ இமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேனே, இது ஆக்சுவலி என்ன க்ரோத் ஆகிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறீங்க. ஸோ டவர் வந்து ஓல்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிறத காமிக்குது. 7 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து உங்களை அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுது. ஸோ எவ்ரிதிங் வந்து சீக்கிரமாக நடக்கும்னா கண்டிப்பாக நடக்காது. ஒரு சில விஷயங்கள் ரீபில்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதை தான் இந்த கார்டு சொல்லுது, இந்த 2 கார்டும். 9 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் த லவ்வர்ஸ், இது வந்து wounded, guarded அண்ட் த பாண்ட் ஸ்டில் மேட்டர்ஸ்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. 9 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, இந்த கனெக்ஷனில் ஹர்ட் அதிகமாக இருக்குது. மேபி நீங்கள் டயர்டாக இருக்கலாம், இல்லை அவங்க டயர்டாக இருக்கலாம். மேபி 2 பேரும் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால இமோஷ்னலி கார்டடாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளோ டாலரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் இன்ட்ரெஸ்டிங்காக 9 ஆஃப் வாண்ட்ஸ்க்கு பக்கத்தில் த லவ்வர்ஸ் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, ஊன்ஸ் இருந்தாலும் இமோஷ்னல் வந்து இன்னும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் டிஸப்பியர் ஆகலை. அந்த சோல் பாண்ட், அந்த இமோஷ்னல் பாண்ட் அப்படியே தான் இருக்குது. இந்த லவ்வர்ஸ் அட்ராக்ஷன் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதில்ல, இட்ஸ் ஆல்சோ அபவுட் சாய்ஸ், அலைன்மெண்ட், வேல்யூ அண்ட் மீனிங்ஃபுல் எமோஷ்னல் பாண்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கேட்குது. கேன் யூ சூஸ் லவ் வித்தவுட் அபண்டனிங் யுவர் செல்ஃப்? இது தான் ப்ரீவியஸ் அராக்கலில் ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு, அது கூட மேட்ச் ஆகுது பாருங்கள். லவ் இருந்தாலும் உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் வேணும். கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதில் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். சேஃப்டி இல்லாத இடத்துல வர லவ் அது லவ் இல்லை. ஸோ லவ் அண்ட் செல்ஃப் ஒர்த் ரெண்டும் ஆப்போசிட் திங் இல்லைன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ், ஓகேங்களா?
ஸோ இத கார்ட வச்சு பார்க்கும்போது உங்க பெர்சன் கொஞ்சம் யங்கரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கொஞ்சம் இம்மெச்சூர் டைப் ஆஃப் பெர்சனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஃபீலிங்க வந்து சீக்கிரமா வெளில சொல்ல தெரியாத பெர்சனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ காமிக்குது. அதே மாரி இந்த 2 கார்ட்ஸும் என்னத்த காமிக்குதுன்னா, எ சாஃப்ட் எமோஷனல் ஓப்பனிங் அண்ட் அ பிராக்டிகல் நியூ பிகினிங்க காமிக்குது. இந்த காம்பினேஷன் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. பேஜ் ஆஃப் கப்ஸ் ஒரு சாஃப்ட் எமோஷனல் எனர்ஜி. அம் யாரோ ஒருத்தங்க அவங்களோட ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. சம்திங் ஃப்ரம் த ஹார்ட் ஒரு அப்பாலஜி இருக்கலாம். ஒரு சிம்பிள் ஹவ் ஆர் யூ மெசேஜா இருக்கலாம். பாஸ்ட் ஃபீலிங்க இன்டைரக்ட்லி எக்ஸ்பிரஸ் பண்ற அட்டெம்ப்ட்டா கூட இது இருக்கலாம். இது ஹியூஜ் டிராமேட்டிக் கன்ஃபெஷன் மாதிரி இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்ல. சம்டைம் எமோஷனலி அசர்டன் பெர்சன் ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு டோட்லர் மூவ் தான் எடுப்பாங்க. அ அதே மாதிரி பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து பக்கத்துல வந்திருக்கு. ஸோ இது வந்து வேர்ட்ஸ் மட்டும் இல்லாம, ஒரு பிராக்டிகலான ஆக்ஷன் எடுக்கிற எனர்ஜிய காமிக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் அகெயின்னு சொல்லி இமிடியேட்டா சொல்லாம, லெட்ஸ் ஸ்டாப், லெட்ஸ் சி, லெட்ஸ் ஸ்லோலி ரீபில்ட் திஸ்ன்னு சொல்லிட்டு, ஒரு கிரவுண்டட் அப்ரோச்ச வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ என்னன்னா, இதுல வந்து ஃபாஸ்ட் பேஸ்ன்னு மட்டும் இல்லாம, ஸ்லோ பிராக்டிகல் ஸ்டேபிள் எஃபெக்ட்டும் இருக்கு. ஏன்னா, இங்க வந்து ஒரு பேஜ் வந்து எமோஷன்ஸ தாங்கி வச்சுட்டுருக்காரு. ஒருத்தர் வந்து பென்டக்கிள வச்சிருக்காரு. பென்டக்கிள் நானே என்ன சொல்லியிருக்கேன் நானு, அ எனர்ஜி ஸ்லோ தான். பட் என்னன்னா மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும். பட் என்னன்னா, ஸ்டேபிலிட்டியான அந்த தாட்ஸோட உங்க பெர்சன் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ இந்த கனெக்ஷனுக்கு நெக்ஸ்ட் பேஸ் இருந்தாலும், அது ப்ராபப்ளி ஒன் பிக் டிராமேட்டிக் ஸ்டெப்ப விட, சின்ன கன்சிஸ்டன்ட் ஸ்டெப் மூலமா டெவலப் ஆகுற எனர்ஜி இதுல அதிகமா தெரியுது காய்ஸ். 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அடுத்தது 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? 3 ஸ்வார்ட்ஸும் கிட்ட வந்திருக்குது. இது என்னன்னா, ஃப்ரம் மென்டல் இம்ப்ரிசன்மென்ட் டூ கிளாரிட்டி அண்ட் பீஸ். அதாவது என்னன்னா, இந்த 3 கார்டும் ஒரு கம்ப்ளீட்லி எமோஷனல் ஜர்னி மாதிரி அ இருக்குது. ஒரு எமோஷனல் ஜர்னி இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஓவர் திங்கிங், ஃபியர், ஆங்ஸைட்டி, கன்ஃப்யூசன். சில நேரத்தில ஆக்சுவலி சிச்சுவேஷன விட நம்ம மைண்ட் கிரியேட் பண்ற பாசிபிலிட்டீஸ் தான் ரொம்ப ப்ரெஷர குடுக்கும். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. அவங்க என்ன திங்க் பண்றாங்க? ஒய் ஆர் தே சைலன்ட்? ஆர் தே மூவிங் ஆன்? வில் தே எவர் கம் பேக்? தாட்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கிற எனர்ஜிய காமிக்குது. அடுத்தது பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தது. இந்த கார்டு வந்து கியூரியாசிட்டி, அப்சர்வேஷன், கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் கேதரிங் எனர்ஜிய வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ, ம் நீங்க நீங்க 2 பேரும், நீங்க உங்க பெர்சன் 2 பேரும் அ ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? அவங்க ஸ்டாக் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நீங்க ஸ்டாக் பண்ற எனர்ஜிய வந்து காமிக்குது. போத் ஆர் கீப்பிங் யூ ஐட்ட ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிறீங்கன்றது காமிக்குது. அதாவது என்னன்னா, சோசியல் மீடியால செக் பண்றது, இன்டைரக்ட்டா அப்டேட்ஸ் நோட் பண்றது, மியூச்சுவல் சோர்ஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ற மாதிரி எனர்ஜி வந்து இந்த கார்ட் காமிக்குது. பட் இந்த லிட்ரல வந்து டெஃபினெட்லி ஸ்பையிங், ஸ்டாக்கிங்ன்னு நம்ப எடுத்துக்க வேண்டாம். இதோட கோர் மெசேஜஸ் கியூரியாசிட்டி இஸ் ஸ்டில் தேர். அதாவது நீங்க என்ன பண்றீங்க? மூவ் ஆன் ஆயிட்டீங்களா என்னன்னு. அதே மாரி உங்களுக்கும் அவங்க தேர்ட் பார்ட்டி விட்டு வராங்களா? மூவ் ஆன் ஆயிட்டாங்களான்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. அடுத்தது 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். திஸ் இஸ் வேர் தி எனர்ஜி பிகின் டூ காம் டவுன். மென்டல் கேர்ஸ் கிராஜுவலி ரெட்யூஸ் ஆயிட்டுருக்குது. ஓல்டு பெயின கேரி பண்ணிட்டு இருந்தாலும், ஸ்லோலி பீஸ், ஹீலிங் அண்ட் எமோஷனல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ட்ராமா டுவர்ட்ஸ் மூவ் ஆகுற எனர்ஜி வந்து இருக்குது. ஸோ என்னன்னா, 8 ஆஃப் ஸ்வார்ட்ல கன்ஃப்யூஷன் வந்து, தென் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ல ஒரு கியூரியாசிட்டி, அவேர்னஸ் வந்துச்சு. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்னாலே எல்லா உண்மைகளும் வெளில வருதுன்ட்டு அர்த்தம். அதே மாதிரி 6 ஆஃப் ஸ்வார்ட்ல ஹீலிங் அண்ட் காமர் வாட்டர் எனர்ஜி வந்து தெரியுது. இது வந்து என்னன்னா, அம் உங்க பெர்சனோட ஹார்ட் வந்து அ எது உண்மையோ அத பார்த்து ஓப்பன் ஆயிட்டு இருக்குது. இந்த 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால மேபி உங்க பெர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி இது சிச்சுவேஷன் ஏதாச்சும் தெரிஞ்சு, அதுலேருந்து அவங்க ம் பிசிக்கலி இல்லாட்டியும் மென்டலி மூவ் ஆயிட்டு இருக்கிற எனர்ஜிய வந்து காமிக்குது. தென் பாட்டம் ஆஃப் த டெக் த டெவில் இருக்கு. இது வந்து மேக்னெட்டிக் புல் அண்ட் த ஷேடோ தட் நீட்ஸ் ஹீலிங் காமிக்குது. ஸோ இந்த கார்ட வந்து நம்ம இக்னோர் பண்ண வேண்டாம். பிகாஸ் த டெவில் ஷோஸ் தட் இந்த கனெக்ஷன்ல வெரி ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. மேபி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், எமோஷனல் அட்டாச்மெண்ட், அப்சசிவ் திங்கிங், டிஃபிகல்ட் லெட்டிங் கோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. சம்டைம்ஸ் என்னன்னா, ஐ நோ ஐ ஷுட் மூவ் ஃபார்வர்ட். பட் ஒய் நான் மூவ் ஆயிட்டுருக்கிறேன். பட் ஏன் நான் இன்னி பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன். பாஸ்ட் பெர்சன பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி தோன்ற எனர்ஜிய காமிக்குது. அதுதான் டெவில் எனர்ஜி. பட் இந்த கார்ட் சிம்ப்ளி திஸ் இஸ் டாக்ஸிக்ஸ்ன்னு மட்டும் சொல்லல. இது வந்து இட் ஆஸ்க் யூ டூ லுக் அட் த ஷேடோ சைடுன்னு சொல்லுது. நீங்க அட்டாச் ஆயிட்டு இருக்கிற பெர்சன்
ஆ வந்து உங்களுக்கு கரெக்ட்டான அவுட்கம்ம குடுத்துருக்காங்களா? நீங்க வந்து அம் அவங்கள லவ் பண்றீங்கன்னா, அவங்கள லாஸ் பண்ணிருவோம்ன்னு சொல்லிட்டு நீங்க அஃப்ரைட் ஆகுறீங்களா? நீங்க அவங்கள ஸ்டில் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கேள்வி எல்லாம் இந்த டெவில் கார்ட் கேட்குது. ஏன்னா டெவில் கார்டுனாலே ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன காமிக்குது. தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன காமிக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க அந்த பெர்சன் தான் வேணும்னு அடம் புடிச்சிட்டு இருக்கிற எனர்ஜிய இந்த டெவில் கார்ட் காமிக்குது. ஸோ இந்த டெவில் கார்ட் என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் இன்சைட் த இன்டென்சிட்டி ஆஃப் த கனெக்ஷன்னு சொல்லிட்டு சொல்லுது. டீப் லவ் இருந்தாலும் ஃப்ரீடம் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெயின்டெயின் பண்ணுங்க. முதல்ல உங்கள ட்ரஸ்ட் பண்ணுங்க. மாயையில இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த கார்ட் சொல்லுது. தென் பாட்டம் ஆஃப் தி டெக் 5 ஆஃப் வாண்ட்ஸ் அதாவது இன் உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த பேட்டில காமிக்குது. உங்க பெர்சன் உள்ளுக்குள்ள ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மனசு போந்து, இன்னொரு பக்கம் மைண்ட் வந்து வேண்டான்னு சொல்லுது. மனசு ஒண்ணு சொல்லுது, ஹார்ட் ஒண்ணு சொல்லுது. அதாவது என்னன்னா, ஆம் போனா எங்கேயும் ஏத்துக்குவாங்களோ, மாட்டாங்களோன்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. ஆம் டெவில் இருக்கிறதுனால தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன் இருக்கு. தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன்ல இந்த டவர் இருக்கிறதுனால, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்போ உங்க பெர்சன் உங்கள ரியலைஸ் பண்ற எனர்ஜி தெரியுது. பட் அவங்களோட ஃபியர் தான் உங்களுக்கு பெரிய ஆப்ஸ்டக்கிள். அந்த 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி மாதிரி கண்ண கட்டிட்டு அப்படியே காத்துல விட்ட மாதிரி இருக்கிறாங்க. அந்த வாட்டர் எல்லாம் காம் ஆனதுக்கப்புறமா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தண்டர் ஸ்டார்ம் காம் ஆனதுக்கப்புறமா, உங்ககிட்ட வர எனர்ஜி வந்து காமிக்குது. ஸோ 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க ஹீலிங் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வருவாங்க. ம். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஹார்ட்டும், மைண்டும் கன்ஃப்யூஸ் பண்றதுனால, கரெக்ட்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா 5 ஆஃப் ஸ்வான்ஸ்க்கு அப்புறமா இங்க 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால என்னன்னா, கூடிய சீக்கிரம் அவங்க வந்து அவங்க மாட்டிட்டு இருக்கிற ஒரு விஷயம், உங்கள கஷ்டப்படுத்தின விஷயத்துலேருந்து வெளில வருவாங்கன்றத சொல்லுது கைஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றத லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். டேக் கேர் ஆஃப் யூ. திஸ் இஸ் காஸ்மிக் ஜைரா சைனிங் ஆஃப்.